தேனி மாவட்டம் கம்பம் அருகே தோட்டத்து வேலியில் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த கூலி தொழிலாளி இறப்பிற்கு காரணமான தோட்ட உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உறவினர்கள் உட்பட பல்வேறு அமைப்பினர் ஆர்ப்பாட்டம். தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள குள்ளப்பன் கவுண்டன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் கிருஷ்ணகுமார். விவசாய கூலி வேலைக்கு செல்லும் இவர் அப்பகுதி அருகே உள்ள ஒத்த வீட்டுக்களம் என்னும் இடத்தில் உள்ள தனியார் தோட்டத்தில் வேலை பார்த்து வந்த நிலையில் கடந்த 15ஆம் தேதி தோட்டத்து வேலியில் மின்சாரம் பாய்ந்து பலியானார். கிருஷ்ணகுமார் உயிரிழந்த விவகாரத்தில் அவர் உயிரிழப்பிற்கு காரணமான தோட்ட உரிமையாளர் பரிமளா என்பவர் மீது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து கைது செய்யவும், மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கிருஷ்ணகுமாரின் குடும்பத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக தமிழ் புலிகள் அமைப்பு, நாட்டு மாடு நலச்சங்கத்தினர் மற்றும் கிராம பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை முழக்கமிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தொடர்ந்து ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமர்ந்தும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசு வேலை உடனே வழங்க, அரசு வேலை உடனே வழங்க, அன்னையார் பரிமளாவை கைது செய், 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 கைது செய். தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது டைகர் மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்.